கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 11:15 அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குகள் என்று எழுதியிருந்தது. பாருங்க, இந்த நிருபத்தை தாவீது தான் எழுதி கொடுத்து விடுறாரு. யார் கையில்? உரியா கையிலேயே கொடுத்து விடுறாரு. இந்த நாளில் நம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அதாவது வேதம் எழுதப்பட்டிருக்கு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மனசாட்சியை எப்பவுமே ஷார்ப்பாக வச்சுக்கணுங்க. அதாவது தாவீதுக்கு அந்த இடத்துல மனசாட்சி செத்து போயிடுச்சு. உரியாவை கொல்ல சொல்லிடுதான். செத்துப்போன இதயமாக மாறிடுது. நம்மளும் அநேக வேலையில் மனசாட்சியை கொன்னுட்டு வாழ்கிறவங்களா நம்ம காணப்படுறோம். தெய்வ பிள்ளைகளே, வசனத்தை படிக்கிற நம்ம, ஆண்டவரை நேசிக்கிற நம்ம ஒரு நாள் நம்ம மனசாட்சியை சாகவே விடக்கூடாது. காயினோட மனசாட்சி செத்ததுனால தான் ஆபேலை கொன்னுட்டாங்க. நம்ம மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் நமக்கு துணிகரம் கொள்ளும். அதை செய்ய நம்ம பயப்படவே மாட்டோம். மனசாட்சியை ஷார்ப்பாக வச்சுக்கணும். அதாவது தாவீதுக்கு சவுலை தொடும்போது மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. சவுலை அழிப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் அவனை நம்ம தொடமாட்டேன். அப்போ மனசாட்சி சரியாக இருக்குது. ஆனால் உரியா விஷயத்தில் அந்த மனசாட்சி செத்து போயிடுச்சு. இதே போல் நம்ம காணப்படுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் சரியாகவும் இன்னொரு காரியத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறவங்களா நம்ம காணப்படுறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம மனசாட்சியை நம்ம செக் பண்ணுறவங்களா காணப்படணும். நான் நீதியாக இருக்கேனா? நான் நியாயமாக இருக்கேனா? நான் சரியாக நடக்கிறேனா? அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? அதை நம்ம கண்டிப்பாக பார்க்குறவங்களா காணப்படணுங்க. தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசி காலம் நெருங்கி விட்டது. பிசாசனவன் எல்லாரையும் விழத்தட்டணும்னு சொல்லி அவன் மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். நாம் நம்மளை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த தெய்வ பிள்ளைகளே, உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.